அந்த பையன் யாரு, எப்படிப்பட்டவன், என்ன சம்பாதிக்கிறான்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குணத்தை மிஞ்சின கிராஜுவேட்ஸும் இல்ல, நல்ல மனசை விட பெரிய சம்பாத்தியமும் இல்ல. அது இல்ல மச்சான், இப்ப மீனாட்சிக்கு அவ்வளவு அர்ஜென்ட்டா கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு ஒரு டாக்டரையோ இல்ல இன்ஜினியரையோ கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல? இதே கேள்வியை தான் நான் அந்த பையன்கிட்டயும் கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இன்னைக்கு பேப்பர்ல நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் சார். உங்களை மாதிரி ஒருத்தர் அவரோட பொண்ணை ஒரு பெரிய இடத்துல கட்டி கொடுத்திருக்காரு. அந்த ஃபேமிலில எல்லாருமே டாக்டர்ஸ் தான், அதோட நல்ல பேர் எடுத்த ஃபேமிலியும் கூட. ஆனா கல்யாண மாப்பிள்ள தப்பு பண்ணிட்டான் சார். ஒரு டாக்டரா பிராக்டிஸ்ல பண்ண வேண்டிய பயாலஜி எல்லாத்தையும் வீட்ல வைஃப் கிட்ட பண்ணிருக்கான். பாவம் அந்த பொண்ணு என்ன நடக்குதுன்னு எதுவும் தெரியாம சொர்க்கத்தை தேடி போயிட்டா. டாக்டர், என்ஜினியர், சாஃப்ட்வேர்னு யாரா இருந்தாலும் சரி, பார்க்க வேண்டியது அவங்களுடைய தரத்தை மட்டும் இல்ல, தாலி கட்டுறவனுடைய கேரக்டர். உங்க பொண்ணு மேல உங்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்குன்னு உங்க பேச்சிலே தெரியுது. உங்க அளவுக்கு அன்பு வைக்கிற ஒரு மருமகனை தேடி போடுங்க. அப்ப வரட்டுமா சார்? அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சது.